Perfect. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலா ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முட்டை, ஓவன், ஆரஞ்சு ஜூஸ் இல்லாம ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஈஸியா செஞ்சிடலாம். இதுல நம்ம நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து செய்யறதுனால குழந்தைங்களுக்கும் தாராளமா கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான கேக்கும் கூட. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிரியங்கா ஹாட் ஃபுட். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக கருப்பு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப்புக்கும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூட 1/4 கப் அளவுக்கு கோல்டன் திராட்சை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவு கட் பண்ணின முந்திரி பருப்பும் 1/4 கப் அளவு கட் பண்ணின பாதாமும் சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பம்கின் சீட்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சின்ன சின்னதாக நறுக்கின செர்ரி பழங்களை 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கடைசியாக இதில் டேட்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் 2-3 டேட்ஸை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். நான் அரேபியன் லைன் டேட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி டேட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க, கையால் கலக்காமல். அப்போ தான் 3-4 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நம்ம இதில் செர்ரி டேட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை அதுவாக கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். சர்க்கரை அப்படியே தானாகவே கரையட்டும். லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டு இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் கரைஞ்சி வரணும். இப்போ சர்க்கரை நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கிறப்ப தேன் கலரில் உருகி இந்த மாதிரி வந்ததும் இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் சர்க்கரையோட உடனே கலந்து வரும், கையில் தெறிக்காமலும் இருக்கும். சில்லுன்னு இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா கையில் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கிளறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். சுடு தண்ணியை சேர்த்தோம்னா தான் இந்த மாதிரி ஈஸியாக மெல்ட் ஆகும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், சீட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்கணும். அதுக்கு 8-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. இந்த நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாஃப்டாகி வரும் வேகிறப்ப. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்லா திக்காக இருக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம பட்டரை சேர்த்துக்கணும். நான் இதில் 50 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இந்த ஹீட்லேயே பட்டர் நல்லா உருகி வந்துடும். இது அப்படியே நல்லா சூடு ஆறட்டும். இப்போ நல்லா ஹீட் போனதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பாலும் நல்லா ஆறி இருக்கணும், காய்ச்சி ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சல்லடையை வச்சு மாவை சலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு சல்லடையில் மைதா சேர்த்துக்கோங்க. இது 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு எடுத்துக்கலாம். மைதா சேர்த்து செய்கிறப்ப பேக்கரியில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் நமக்கு கேக் கிடைக்கும். அதுக்கு தான் மைதா சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் சலிச்சதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்காம கூட செய்யலாம். ஆனால் இதை சேர்த்து செய்கிறப்ப மாவோட பதம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று சேர்ந்து வரணும். ஒரே டைரக்ஷன்லேயே கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். மாவை நம்ம சலிச்சு சேர்த்தாதான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப கட்டிப்படாமல் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான் சலிச்சிட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ இது ஒன்று சேர கலந்ததுக்கு அப்புறமா கேக் மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கடைசியாக இதில் பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும்
பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு சலிச்சிக்கணும். இப்போ இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் பால் பவுடர் சேர்த்துருக்கோம். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பால் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை கலந்து விடுறப்ப நல்ல நுர பொங்கி வரும். அப்போ அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா மாவோட ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. முன்னாடியே நம்ம பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் மாவோட சேர்த்து கலக்கிறத விட இந்த மாதிரி நம்ம கடைசியாக சேர்த்து ஆக்டிவேட் பண்ணிட்டு மாவோட மிக்ஸ் பண்ணோம்னா கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இது சரியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. அதுக்கு அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போடாமல் எண்ணெய் மட்டும் தடவிட்டு கூட கேக் மாவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு சேஃப்டிக்கு தான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். மாவை சேர்த்துட்டு ஒரே லெவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கடாயில் தான் பண்ண போகிறோம். இப்போ ட்ரேல மாற்றினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நட்ஸையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது கேக் பேக் ஆனதுக்கு அப்புறமா மேலே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் அவனில் பேக் பண்ண போகிறீங்கன்னா அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதே டெம்பரேச்சரில் 40லேருந்து 50 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. பேக் ஆகிற குக்கிங் டைம் உங்களோட அவனை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அதனால் இடையிடையே கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. கேக் முழுமையாக வேகணும். சரியாக வேகலைன்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வேக வச்சுக்கோங்க. இப்போ கேக் வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன கப்பை கவுத்தி வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீ ஹீட்லாம் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்கு பண்ணிக்கோங்க. அப்புறமா ட்ரே எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக 45 நிமிஷம் ஆச்சு. இப்போ வெந்ததுக்கு அப்புறமா மேலே கை வச்சு தொட்டு பார்த்தா ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்படி மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னொரு 5-10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ கேக்கை ட்ரேலேருந்து உடனே எடுக்காமல் ஹீட் ஃபுல்லாக போகணும். முழுமையாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா டிமோல்டு பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். ஓரத்தில் கத்தியால் எடுத்து விட்டுட்டு டிமோல்டு பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம எண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டதுனால ஈஸியாகவே கேக் டிமோல்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஸ்பாஞ்சியான டேஸ்டியான ப்ளம் கேக் தயார் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி ப்ளம் கேக் செஞ்சு பாருங்கள். இந்த கேக்கை நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். நம்ம கடாயில் எப்படி பண்ணுறோமோ அதே சேம் மெத்தடில் தான் பண்ணணும். ஆனால் குக்கர் மூடியோட கேஸ்கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே பஞ்சு போல் இருக்குது. இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸெல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்லையும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ப்ளம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிரியங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.